ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்எல் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கடலை மிட்டாயின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலை மிட்டாய் என்பது வேர்க்கடலை, வெல்லம் மற்றும் ஏலக்காயோட கலவைன்னு சொல்லலாம். இது ஏழைகளின் பாதாம்னு பேசப்படுது. அதனால அதிக அளவு சத்து கொண்ட கடலை மிட்டாயை எல்லாருக்குமே பிடிக்கும். நிலக்கடலையில கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, புரோட்டீன், வைட்டமின், இரும்புச்சத்து, கால்சியம், துத்தநாகம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது நம்முடைய உடலுக்கு அவசியமானது. எப்பவுமே சாப்பிட்ட அப்புறம் ஒரு துண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சிறப்பா இருக்கும். நிலக்கடலையில இருக்க காப்பர், மெக்னீசியம், நியாசின் ஊட்டச்சத்துக்கள் இரும்பு உறிஞ்சுதலில் பங்களிக்குமா. அதோட இதுல இருக்க நல்ல கொழுப்பு மற்றும் போலிக் அமிலம் இதய வாழ்வுகளை பாதுகாத்து உடல் முழுசும் ஆக்சிஜன் எடுத்து செல்ல தேவையான சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குமா. கர்ப்பிணி பெண்கள் நிலக்கடலை சாப்பிடுவதால கருப்பை சீராக செயல்பட்டு கருவில் உள்ள குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சியை சிறப்பிக்குமா. அது மட்டும் இல்லாம கருப்பை நீர்க்கட்டிகள் குறைய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். வேர்க்கடலில் இருக்க சைட்டோபெரல்னு சொல்ற வேதிப்பொருள் வயிறு மற்றும் குடல் செல்லுல புற்றுநோய் செல் வளராதவாறு தடுத்து குடற்புண் ஏற்படாம பாதுகாக்குமா. வேர்க்கடலையில அதிகமா நார்ச்சத்து இருக்கிறதால இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய செரிமான கோளாறை சரி செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குமா. அதிக உடல் எடை இல்லாம உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஊற வச்ச வேர்க்கடலையை தினமும் காலையில தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் பலம் பெற்று உடல் கட்டுக்கோப்பாக இருக்குமா. ஒரு மனுஷனுடைய எல்லா செயலுக்கும் முற்றுப்புள்ளியா இருக்கிறது மூளைதான். தினமும் நிலக்கடலை சாப்பிட்றவங்களுக்கு மூளையோட செயல்திறன் அதிகரிச்சு ஞாபக சக்தியை பெருக்குமா. காரணம் இதுல இருக்க வைட்டமின் B3 சக்தின்னு சொல்றாங்க. நம்முடைய உடலின் செயல்பாட்டுக்கு அத்தியாவசியமா இருப்பது பித்த நீரை சுரக்கும் பித்தப்பை. இப்பெல்லாம் நம்ம அதிகமா கொழுப்பு சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிடும் போது பித்தப்பை கற்கள் உருவாகுமா. இந்த பித்தப்பை கற்களை தவிர்க்க வேர்க்கடலை சாப்பிடலாம். இன்றைய சூழல்ல எல்லாருக்குமே இருக்க ஒரே பிரச்சனை முடி உதிர்வு. காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. நிலக்கடலையில இருக்க பயோட்டின் முடி உதிர்வை தடுத்து உதிர்ந்த முடிய வளரவும் செய்யுமா. ஆஸ்மா பிரச்சனை இருப்பவங்க வேர்க்கடலை சாப்பிடும் போது உணவு குழாயில் இருக்கும் சளியை குறைச்சி ஆஸ்துமா பாதிப்பை தடுக்குமா. இளமையை பராமரிக்கணும்னு நினைப்பவங்களுக்கு வேர்க்கடலையில இருக்க ஆன்டிஆக்சிடன்ட் நோய்கள் வராம தடுத்து உடலை இளமையா வச்சுக்கும். கடலை மிட்டாயில இருக்க வெள்ளத்துல இரும்பு சத்து மற்றும் கால்சியம் இருக்கு. இது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் அழிச்சு தசையோட வலிமையை அதிகரிக்குமா. கடைசியா கெட்ட கொழுப்பு இல்லாத கடலை மிட்டாயை விட குழந்தைக்கு சிறந்த இனிப்பு பண்டம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க. வாழ்க வளமுடன்.